வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வாரியர் தும்தியா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் என்ன நடந்த பற்றி தான் நீங்கள் தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்னு வச்சிங்கன்னா WWE ரெஸ்லிங் பற்றிய சுவாரஸ்யமான செய்திலாம் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஏல் லிஸ்டர் மிஸ் 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் மிஸ் தான் கிக் ஆஃப் பண்ணியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அசிங்கத்தை பற்றி இந்த வாரம் ஒரு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாரு. நான் ஒன்றும் டபிள்யூபிள்யூ யாராவது பண்ண முடியாது, நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் சொன்னால் உண்மை தான். யாருமே டபிள்யூபிள்யூ வரைக்கும் 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் இல்லை, இவர் தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது நம்ம வைப்பர், அதாவது ஏபேக்ஸ் ப்ரெடிட்டர் லெஜண்ட் கில்லர் நினைக்கும் நம்ம ராண்டி ஆட்டன் ரிட்டர்ன் விட்டார். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டபிள்யூபிள்யூக்கு ராண்டி ஆட்டன் இப்போ தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட நம்ம ராண்டி ஆட்டன் ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம ராண்டி ஆட்டனை பார்க்குறோம். ஸோ 2 பேரும் மிஸ்ஸும் கை கோத்துட்டு இருந்தாரு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதம்மா மிஸ்ஸுக்கு ஒரு ரேட்டட் கீத் ஆட்டன், அதாவது சிக்னேச்சர் மூவ் ஆர்கே மூவ் போட்டார். இப்போ நம்ம ராண்டி ஆட்டன் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால ஃபேன்ஸ் செகண்ட் டைம் கேட்டதுனால நம்ம ராண்டி ஆட்டன் மிஸ்ஸு படுத்திருந்த மிஸ்ஸை நிற்க வச்சு மறுபடியும் செகண்ட் டைம் அவரோட சிக்னேச்சர் மூவ் ஆர்கே போட்டார். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆர்கே மூவை பார்த்தே பல மாதம் ஆகுது. ஸோ நம்ம ராண்டி ஆட்டன் திரும்பி ஸ்மாக் டவுனுக்கு வந்துட்டார். ஸோ நம்ம ராண்டி ஆட்டன் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பிரேக் விட்டாங்க. ஸோ கமர்ஷியல் பிரேக் விட்டோடனே நம்ம ராண்டி ஆட்டன் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட ஒரு ஃபியூட் பண்ண மாதிரி, அதாவது நான் உன்னோட சாம்பியன்ஷிப் தான் வெயிட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் உன்னோட சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு நெக்ஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லி நம்ம கோடி ரோட்ஸை மரணமாக மிரட்டிட்டு இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 women tag team மேட்ச் நடந்துச்சு. நம்ம ஈயோ ஸ்கை, ரியா ரிப்ளி, சார்லஸ், அலெக்சா பிளேஸ் வர்சஸ் நம்ம நயா ஜாக்ஸ், லாஸ் லெசன் அண்ட் கபுக்கி வாரியர்ஸ்னு ஆஸ்கா அண்ட் கைரி சென் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நயா ஜாக்ஸ், லாஸ் லெஜன் அந்த கபுக்கி வாரியர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்படி சொல்கிறது ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே உங்களுக்கு சொல்லி அவங்க 2 பேருமே ஒத்து போகாது. ஏன்னா டேக் டீம்ன்றப்போ ஒத்து போய் தான் ஆகணும். அவங்க 2 பேருமே ஒத்து போகாம மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆப்போனன்ட் டீம் 4 பேருமே எவ்வளோ பெரிய இப்படி சொல்கிற ஜென்ரேஷனல் ஸ்டோரி லைன் இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம டேக் டீம்னால அப்படி சொல்கிறது டேக் டீமாக ஒர்க் பண்ணி சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சார்லஸ் பிளேயர் அங்கே, அதாவது நம்ம சார்லஸ் பிளேயர் இஎஸ்கே உள்ள ஹைஃப்ளிங் அப்டேட் மாதிரி ஆப்போனன்ட் டீமில் யார்ட்டுமே கிடையாது. ஆனால் ஆப்போனன்ட் டீமில் பவர் இருக்குது நம்ம லாஸ்ட் லெஜன் நயா ஜாக்ஸ் கிட்ட. ஸோ என்ன இருந்தாலும் அங்கே பவர் இருந்தாலும் கீழே அபிலிட்டின்னு சொல்லுவாங்களோ அதுக்கு கீழே நம்ம அலெக்சா பிளிஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரியா ரிப்ளே இருக்காங்க. சொல்லவே மாதிரி நம்ம மாமின்னு அழைக்கப்படும் ரியா ரிப்ளே இருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம யூஎஸ்கேயோட 3 சால்ட்டை கைரிசனில் போட்டுட்டு நம்ம ரியா ரிப்ளே, யூஎஸ்கே, சார்லஸ் பிளேயர், அலெக்சா பிளிஸ் டீம் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம WWE அதாவது ஸ்மாக் டவுன் ராஸ்டருக்கு நம்ம ஜார்டன் கிரேஸ் டெபியூ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம நிக்கால்டிஸ் வந்து ஜார்டன் கிரேஸ் வந்து புது வரவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம செல்சி அக்ரீன், அதாவது உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன் வந்திருப்பாங்க. ஸோ நிக்கால்டிஸ் அவங்களுக்கும் குலியாவுக்கும் உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ரீமேட்ச் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு லேட்டர் ஆன் ஸ்மாக் டவுனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டி டெடி மேட்ச் சேர்ந்த நம்ம கிட்வெல்ஸ் தான் வந்துருக்காரு. ஸோ அவர் வந்திருந்தோடனே பேச ஆரம்பிச்சோடனே நம்ம யாருமே எதிர்பார்க்காம நம்ம மேட் கார்னோ, அதாவது ஜாக் ரைடர் அவரோட பழைய தீம் சாங்கோட என்ட்ரன்ஸ் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட செம ஷாக்கு ஃபேன்ஸ் ஆண்டியத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு ராண்டி ஆட்டன், அடுத்து இப்போ நம்ம ஜார்டன் கிரேஸ், நெக்ஸ்ட்டு இப்போ ஜாக் ரைடர் கிட்ட ஸ்மாக் டவுன் 2026 ஸ்மாக் டவுன் செம்மையாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஓப்பனிங்கே செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்துச்சு. நம்ம ஜாக் ரைடர் வர்சஸ் கெல்ட் வில்சன் தான். கிட்டத்தட்ட 2026 ஸ்மாக் டவுன் எப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இதே நிறையா ரெஸ்லர் வர வச்சுட்டாங்க. இன்னும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 ரெஸ்லர் வந்தாங்க. யாருன்னு தெரியும் உங்களுக்கே. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் கிட் வில்சனால ஜாக் ரைடர் அளவுக்குலாம் சண்டை போட முடியாது. நம்ம ஜாக் ரைடர் பழைய எப்படி ஊன்னு ஸ்டோரியில் பழையசாக இருந்தார்ல அதே மாதிரி சண்டை போட்டு கடைசியில் ஒரு சிக்னேச்சரான ஹை ஃப்ளையிங் ஃபேமஸ் மூவ் போட்டு நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம ஜாக் ரைடர் வின் பண்ணிட்டாரு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ரைடர் அப்பப்போ சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் கொடுப்பாருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச டாப்ஸிலும் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் தாட்ஸ் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒயட் 6, அதாவது ஒயட் 6ஓட ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமி ஜேன் தான் வந்திருந்தார். ஸோ அவர் வழக்கம் முடிய எப்படி சொல்கிறது ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நியூ ஜேமி ஜேனாக நம்ம வந்திருந்தார். ஸோ அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புது ரெஸ்லர் வந்திருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா NXTயின் பிரபலமான நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ், அதாவது ஊப் த ட்ரிக்குன்ற டேக்லைனுக்கு சொந்தக்காரராக நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் தான் யாருமே எதிர்பார்க்கல. லாஸ்ட் வீக்கில் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருந்தார் தான். ஆனால் இந்த வீக்கில் வந்திருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவ் வந்தது அவர். ஸோ அதுக்கப்புறம் இவங்க நம்ம ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் சேமி ஜேனுக்கும் ஃபயரான ப்ரோம் நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 2மே ட்ரீம் மேட்ச்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியில் பரவாயில்லங்க. 2026 ஸ்மாக் டவுனை பரபரப்பாக தொடங்கியிருக்காங்க. சூப்பரான தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேமி ஜேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம சேமி ஜேன் ரிங் அவுட்டு போயிருப்பார்.
கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலா கேஸும் நம்ம டிராகனும் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. வழக்கம் போல் நம்ம கார்மலா கேஸும் யூஎஸ் ஓப்பன் டைட்டில் சேலஞ்ச் இருக்கு. எப்படி நம்ம டிராகோ பண்ணாரோ அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலா கேஸஸ் ஜானி கார்க்கான யூஎஸ் டைட்டில் மேட்ச் நடந்துச்சு. ஸோ நம்ம அதாவது கார்மலா கேஸுக்கு மெயின் ராஸில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபென்ஸ் இது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைட்டில் தான். ஏற்கனவே மிஸ்ஸை தட்டி விட்டுட்டு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிராகனை பீட் பண்ணி சாம்பியனும் ஆகிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கார்கனும் எப்படி சொல்கிறது, என்எக்ஸில் எப்படி கார்மலைஸ் இருந்தாரோ அதே மாதிரி ஜானி கார்கனும் என்எக்ஸில் அவருக்கும் தனி பட்டாளமே இருக்கும். ஸோ கடைசியில் நம்ம எப்படி சொல்கிறது சாம்பியன் ரிட்டன் பண்ணிட்டாரு. நம்ம கார்மலா கேஸ் அவரோட சிக்னேச்சர் மூவ் போட்டு நம்ம ஜானி கார்கனை பீட் பண்ணி அவரோட ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபென்ஸ் 2020 ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபென்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு நம்ம கார்மலா கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்எக்ஸ்டி அதாவது ஸ்மாக்டவுனுக்கு புதுசாக அந்த என்எக்ஸ்டி ரெஸ்லரான நம்ம ட்ரிக் வில்லியம்ஸோட ரிங் டெபியூ அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் அவருக்கும் ரே ஃபினிக்ஸுக்கும் ஒரு சிங்கிள் மேட்ச் நடக்குன்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாமாட்டோங்க கார்மலா கைஸ் வின் பண்ணிட்டு இருந்த பார்த்த உடனே நம்ம யாருமே இருக்கணும் ஷின்ஸ்கே நாக்குமாரா வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோலோ சிக்கோ வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம 4 பேருக்கும் அவங்க இது ஒயிட் 6 4 பேருக்கு 8 மேன் டாக் டீம் மேட்ச் இருக்குது. ஸோ நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டாமாட்டோங்களை அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் சாம்பியன் ஜேட் கல்கி ப்ரோமோ கட் பண்ணியிருக்க போது புதுசாக நம்ம ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஜார்டின் கேஸ் வந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சூப்பரான ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கோடி ரோட்ஸை பார்த்து நம்ம சேமிஸோட ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் சாம்பியன்ஷிப் வேணுன்ற மாதிரி. அடுத்து நம்ம டபிள்யூட போரிங் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக நம்ம கோடி ரோட்ஸ் தான் வந்தார். ஸோ ஏற்கனவே அவருக்கும் ட்ரூ மேக்கர் நெக்ஸ்ட் வீக்கில் மேட்ச் நடக்க இருக்கும். ஸோ அதை பற்றி ப்ரோமோ கட் பண்ண வந்தாலும் நம்ம என்னோட ஃபேவரட்டான நம்ம ட்ரூ மேக்கர் வந்து அதை கட் பண்ணியிருப்பாரு. கட் பண்ணி அவருக்கும் கோட் ரோட்ஸ் நடக்கிறதுக்கான 3 ஹெல்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் மேட்ச் நடக்கும். அது என்னென்னு சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் நார்மலாக நடக்கிற ரிங் மேட்ச் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் மேட்ச். தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ரோட்ஸ் ஃபாதர் டஸ்ட் ரோட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஓல்டு ஸ்கூல் ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்கும். கிட்டத்தட்ட 3மே சூப்பரான மேட்சஸ். இவங்க 2 பேருக்குள்ள கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சொல்லிட்டு நம்ம ட்ரூ மேக்கண்டாய் கோடி ரோட்ஸ் அவங்க அப்பாவும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அதை கீழே போட்டு உடச்சி அதை போட்டு மிதிப்பார். இதை பார்த்து கடுப்பான கோடி ரோட்ஸ் நம்ம பேக் ஸ்டேஜுக்கு ஓடியாந்து அடிக்க வருவார். இதை பார்த்து நமக்கு ட்ரூ மேக்கண்டாயர் அவர் பேக் ஸ்டேஜுக்கு ஓடணுன்னா இவர் நம்ம இங்கே ரிங்குக்கு வந்திருப்பார். ஸோ ரிங்குக்கு அந்த ஃப்ரேம் இல்லாமல் ஃபோட்டோ மட்டும் வச்சு அதை ஒரு கோடி ரோட்ஸ் கண்ணு முன்னாடியே கொளுத்திருப்பார். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்க அதே ஃபோட்டோ தான் கண்ணு முன்னாடி நம்ம கோடி ரோட்ஸ் கொளுத்திருப்பார். ஆனால் பாவம் கோடி ரோட்ஸ் எப்படி சொல்கிறது பெயினில் கதறிட்டு இருப்பார். ஆனால் கோடி ரோட்ஸ் கை வைக்க முடியாத காரணத்தினால் நம்ம ட்ரூ மேக்கண்டாயர் வித் பெஸ்ட் ப்ரோமோ ஆஃப் த இயர் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளி, சார்லஸ் வில்லியம்ஸ், அலெக்சா பிளிஸ் தான் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை யார் வின் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். அடுத்து நம்ம ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டான ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஆஃப் த இயரோட மெயின் ஈவெண்ட்டான நம்ம டேமன் ப்ரீஸ் அலிஸ்டா பிளாக்கான ஆம்புலன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இது WWE வரலாற்று இது 4வது ஆம்புலன்ஸ் மேட்ச்சு. கடைசியாக நடந்த ஆம்புலன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்போ நம்ம ட்ரூ மேக்கண்டாயர் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஸோ நம்ம டேமியன் ப்ரீஸாக இருக்கட்டும், அலிஸ்டா பிளாக்காக இருக்கட்டும், WWEக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நம்ம அலிஸ்டா பிளாக்கு இது நல்ல ஸ்டோரி லைன் சொல்லலாம். டேமியன் ப்ரீஸுக்கு சாம்பியன்ஷிப் விழுந்ததுக்கப்புறம் இதுதான் சூப்பரான ஸ்டோரி லைனு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் மேட்ச் முன்னாடியே நம்ம அலிஸ்டா பிளாக் நம்ம டேமியன் ப்ரீஸை கண்ணை புசுக்கியிருப்பார். ஸோ அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் அதுக்கப்புறம் நம்ம ரியா ரிப்ளி வச்சு நம்ம டாக் டீம் மேட்ச்சை வின் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் மேட்சாக இருந்திருக்கும். ஆனால் இதில் ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அலிஸ்டா பிளாக் ஒய்ஃபான சலீனா வேகா அந்த மேட்ச்சில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம டேமியன் ப்ரீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சலீனா வேகா ஆம்புலன்ஸை திறந்தோன்னே யாருமே எதிர்பார்க்காதமா நம்ம ரியா ரிப்ளி ஆம்புலன்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சலீனா வேகா வந்து நம்ம ரியா ரிப்ளி துரத்திட்டு போய் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சலீனா வேகாவுக்கு ரியா ரிப்ளியோட சிக்னேச்சர் மூலம் ரிப்டைட் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம சான்ஸாக கண்டுக்கிற நம்ம டேமியன் ப்ரீஸ் நம்ம அலிஸ்டா பிளாக் சேரு என்னன்னா கையில் கடை இதை போட்டு அடிச்சுட்டு அவரோட ரேசர் ஸ்டேஜ் மூவை நம்ம ஆம்புலன்ஸோட என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஆம்புலன்ஸோட ஃப்ரண்ட் சைடு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சோக்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் பின்னாடி ஒரு டேபிள் வச்சு அதில் போட்டுட்டு கடைசியில் நம்ம அலிஸ்டா பிளாக்கை ஆம்புலன்ஸில் வச்சு பூட்டி இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளியின் உதவியால் நம்ம டேமியன் ப்ரீஸ் வின் பண்ணியிருப்பார். ஆம்புலன்ஸ் மேட்ச் தான் கிட்டத்தட்ட நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத விட சூப்பராக நடந்துச்சு. ஸோ அதோட இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு வச்சுக்கன்பா. பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின்.